உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் இல்ல ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியுன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே இந்த செவ்வாய் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல். காரணம் கேட்டீங்கன்னா, உங்க ராசியில உச்சமாகக்கூடிய ஒரே கிரகம் இந்த செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி அடுத்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 47 நாட்கள் மிக சிறந்த யோகா பலனை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்ட துன்பங்களுக்கு, அதுவும் மகர ராசி அப்படின்னு சொன்னா தொழில்ல ஒரு ஏமாற்றத்தை அடைந்தவர்கள், தொழில தோல்வியை தழுவியவர்கள், தொழில மிகப்பெரிய கடன் பெற்றவர்கள், வம்பு வழக்கு எல்லா விதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள், அவமானங்களை நிறைய சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். வாழ்க்கையில ஏன் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியல சார், ஏதோ வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன், குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன், மனைவிக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன், அம்மா அப்பாக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு ஒளிவிளக்கை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாயுடைய பார்வைகள் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுறது, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுறதுனால பாத்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 47 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய முயற்சியில எல்லாமே வெற்றி கிடைக்கும். அது முதல்ல பாத்தீங்கன்னா வேலை. வேலை இல்லாதனாலதான் சரி எனக்கு கடன் வந்துச்சு, வேலை இல்லாதனாலதான் என்னால இஎம்ஐ கட்ட முடியல, வேலை இல்லாதனாலதான் எனக்கு நிறைய பிரச்சனைகள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புல முயற்சி செய்தால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியம். இங்க பாயிண்ட் நோட் பண்ணணும். முயற்சி பண்ணணும். சார் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிடும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல நான் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லவங்களுக்கு கண்டிப்பா வேலை மாற்றம் உறுதியா உண்டு. நீங்க பண்ணிக்கங்க, நல்லதுதான், தப்பு ஒண்ணும் இல்லை. நீங்க ஏற்கனவே ஒரு 5 வருஷமா வேலை பாக்குறீங்க, ஒரு 3 வருஷமா ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்கன்னா இந்த டைம் நீங்க வேலை மாற்றம் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு வேலை போகிறதுக்கான சூழ்நிலை வரும். அந்த சான்ஸை தேவையில்லாம எடுக்காம வேலை மாற்றம் செய்து கொள்வது நல்லது. அந்த வேலை மாற்றம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, தேவையில்லாம வேலையை விட்டுட்டு வேலை தேடாம வேலையை வாங்கிட்டு வேலையை விடுங்க. அந்த சேஃப்டியை மட்டும் பாத்துங்க. அதே மாதிரி அந்த நோட்டீஸ் பீரியட், நீங்க வேற ஒரு கம்பெனிக்கு போறீங்கன்னா அந்த நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும்.
அதுல ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது சேஃப். அதே போல இந்த காலகட்டத்துல தொழில்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா தொழில ஏன் வெற்றி பெறும் அப்படின்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயுடைய பயணம். இந்த பாக்கியஸ்தானத்துல பயணம் பண்ணும்போது என்னன்னா எப்பவுமே திடீர்னு ஒரு லக் ஃபேக்டர் எப்பவுமே பேசும். அந்த லக் ஃபேக்டர் எப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க, அந்த கொட்டேஷனை நீங்க போய் திருப்பி கேட்கும் போது சார் என்ன சார் இதுக்கு ஏதாவது ஆர்டர் இருக்கான்னு கேட்கும்போது இல்லைங்க இந்த பொருள் வேண்டாம் எனக்கு இந்த பொருள் சப்ளை பண்ணுங்க. அப்ப திடீர்னு என்ன ஆகும்னா அந்த பொருள் சப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகிறதுக்கான ஒரு சான்சஸ் உண்டு. இல்ல ஏதாவது ஒரு கண்டினியூஸ் ஆர்டர் ஒன்று கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு. இல்ல புதுசா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து செய்ய போறாரு. இந்த செவ்வாய் இந்த பாக்கியஸ்தானத்துல இருந்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தோன்னு என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு கடன் நீங்க என்ன பிளான் பண்ணுவீங்கன்னா எப்படி கடனை தீக்கலாம், இந்த கடன் தான் நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துச்சு, கடன் தான் ஒரு வாழ்க்கையில அவமானத்தை கொடுத்தது அப்படின்னு புரிந்து வைத்து கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அப்ப என்ன ஆகணும், இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில புதிய நபர்களுடைய வருகை, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், புதுசா உங்களுக்கு பணம் வரவு, யாராவது ஒருத்தர் மூலியமா ஹெல்ப், அப்பா மூலியமா ஏதாவது உதவிகள், அப்பாவுடைய பூர்வீக சொத்து ஏதாவது கிடைக்கிறது, இதன் மூலமாக நன்மைகள், இதெல்லாமே நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மகர ராசி என்பதற்கு செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து கொடுக்க போறாரு. அதே போல உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அப்பாவே கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்ணி அப்பா அந்த பையனுக்கு தம்பிக்கு இடம் கொடுத்துருங்க, அவன் கஷ்டத்துல இருக்கான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த சொத்து முழுவதுமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளில வரக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய கூட பிறந்தவங்களே பரவாயில்ல நீ எடுத்துக்க, நீ படுற கஷ்டத்துக்கு நீ எடுத்துக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நடைபெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமா உண்டு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு தீர்வுக்கு வரும், சொத்து கிடைக்கும், வீடு கிடைக்கும், வீடு வாங்கறதுக்கான அமைப்பு, சொத்து விற்கும், சொத்தை வித்துட்டு சொத்தை வாங்கறதுக்கான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து செய்ய போறாரு. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, சார் நான் நிம்மதியா இருந்தா போதும் சார், எனக்கு சொத்து வேணாம் சார், கடன் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நிம்மதியா இருந்தா போதும் சார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய மகராசி என்பவர்கள் இருக்கீங்க. அந்த நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இந்த 47 நாட்கள் இருக்க போகுது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யார் மூலயமாக நிவர்த்தி வரும். பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். இல்ல ஒரு டைவர்ஸ் போயிட்டீங்க ஆனா கிடைக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக கிடைக்காம இருக்கு அப்படின்னா யாராவது ஒரு மத்தியஸ்தம் பண்ணி அந்த டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி திருமணமே ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பாக்கியஸ்தானத்துல இருந்தக்கூடிய செவ்வாய் கொடுப்பாரு. அதே போல மறுமணம் செய்வதற்கான வாய்ப்பும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு வரும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வாய்ப்பு, இல்ல குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவமானங்களுக்கு ஒரு முடிவு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்த 47 நாட்கள் செவ்வாய் முயற்சியால் வெற்றி, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம் அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும். உங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதின மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி,
பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வ ஜனா சுகினோ பவந்து.